ஏன்னா நான் ரொம்ப அப்பா சென்டிமெண்ட் இருக்க ஒரு ஆள். அந்த தூர்ல இருந்து பூஜையில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா பற்றி நான் பேசவே மாட்டேன் எப்போவுமே. இன்னும் என்னால் பேச முடியாது. கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட். அப்பாவுக்கும் டைரக்டர் மகேந்திரனுக்கும் உள்ள தொடர்பு. மகேந்திரன் அங்கிளோட ஒரிஜினல் பேர் வந்து ஜோசப். ஆக்சுவலாக கிறிஸ்டியானிட்டி பற்றி அந்த பரப்புற விஷயமா அவர் ஒரு இதை எழுதி கொடுப்பார், ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதி கொடுப்பாரு. அது வந்து அப்பா பேசுவார். மகேந்திரன் சார் எழுதின ஸ்கிரிப்ட் 2இல் 1 அப்பா வந்து நாடகமாக போட்டார். அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. பின்னாடி தங்க பதக்கன்ற படமாக ஆச்சு. சௌத்ரிங்கிற கேரக்டரில் வந்து அப்பா நடிச்சிருப்பார். அப்போது ஏதோ ஒரு பணத்து விஷயமா ஏதோ ஒன்று குடுக்கல் வாங்கல் விஷயமா அந்த ட்ராமாவை வாங்கினதுக்கப்புறம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒரு டக் ஆஃப் வார் நடந்திருக்கு. உங்களுடைய தந்தையார் திரு VKR அவர்கள் வந்து அந்த படத்தில் நடிச்சிருப்பார். அந்த கதாபாத்திரத்தை வந்து ஆக்சுவலாக எங்கள் அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய கதாபாத்திரம். பங்காளிகள் பகையாளிகள் நம்ம வந்து இதுலேயே சந்திப்போமா அப்படின்னு சொல்லுவார். அந்த சீனை வந்து எல்லாரும் அப்போ கிண்டல் பண்ணுவாங்க. ஏன் உனக்கு இருந்த கோவத்தெல்லாம் அங்கே காமிச்சியா அப்படின்னு சொல்லி பேசுவார். எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பாவோட ஒரு படமும் நான் பார்த்தது கிடையாது. ஏன்னா நான் ரொம்ப அப்பா சென்டிமெண்ட் இருக்க ஒரு ஆள். அந்த தூர்ல இருந்து பூஜையில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா பற்றி நான் பேசவே மாட்டேன் எப்போவுமே. இன்னும் என்னால் பேச முடியாது. இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees கேஷ்பேக் பெறுங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உங்களுக்கும் அப்பாவுக்கும் டைரக்டர் மகேந்திரனுக்கும் உள்ள தொடர்பு. மகேந்திரன் அங்கிள் வந்து அதாவது எப்படி சொல்கிறது, ஃபேமிலியில் ஒரு நபர் மாதிரி தான். அப்பாவோட ஏழ்மை காலங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அப்போ வந்து சென்னைக்கு வந்திருக்காரு. அப்போ தான் அந்த ட்ராமா அப்பெல்லாம் ஆரம்பித்த டைம். அப்போ பார்த்தீங்கன்னா மகேந்திரன் அங்கிளோட ஒரிஜினல் பேர் வந்து ஜோசப். ஆக்சுவலாக அவர் வந்து கிறிஸ்டியன் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் வந்து இது பற்றி கிறிஸ்டியானிட்டி பற்றி அந்த பரப்புற விஷயமா அவர் ஒரு இதை எழுதி கொடுப்பார், ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதி கொடுப்பாரு. அது வந்து அப்பா பேசுவார். இந்த பீச்சிலலாம் அப்போது அந்த பிரச்சாரம் பண்ணுவாங்க போல இருக்கு. அதில் ஏதோ ஒரு பைசா கிடைக்கும். அந்த பைசா வச்சுலாம் வாழ்ந்திருக்காங்க அவங்க. ஸோ அவர் அப்பத்துலேருந்தே அவரும் அப்பாவும் கூடவே ட்ராவல் பண்ணுவார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சினிமாவுக்கு போகிறது, முத்துராமன் நடிகர் இருந்தார், அவர் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து அந்த இங்கிலீஷ் படங்கள் போய் பார்ப்பாங்க. ஸோ அந்த காலத்துலேருந்து அவங்க நிறைய ஸ்கிரிப்ட் அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காகவே இந்த சினிமா வந்து எப்படி சொல்கிறது, ஆரம்பத்துலேருந்து அண்ணா கூட இருந்ததுலேருந்து கலைஞர் கூட இருந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ராமா பேஸ்டு தான் இருக்கும். ஸோ ஸ்கிரிப்ட் ரைட்டிங் மேலே ரொம்ப ஒரு அலாதி பிரியம் அவருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் நம்ம மகேந்திரன் அங்கிள் வந்து பார்த்திங்கன்னா அவரோட எல்லா படத்துலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. அவர் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஃபுல்லாமே அவர் கூடவே சேர்ந்து தான் இது பண்ண அவங்க வீட்டுக்கு போயிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். எங்கள் அம்மா நைட்லாம் அந்த ஃபுல்லாக ஸ்க்ரீன் பிளேலாம் ரெடி பண்ணிவிட்டு அவங்க வந்து வீட்டில் உட்காந்து 12 மணிக்கெலாம் எங்கள் அம்மா சோறாக்கி போட்டிருக்காங்க. ஸோ அந்த டீம் அப்படியே இருக்கும். அப்போ தான் இந்த எல்லாம் அந்த எழுதுகிற அதே மாதிரி அதுக்கப்புறம் கூட வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக அவர் படம் எடுக்க போகிறாரு, அதாவது அங்கிள் படம் ஏதாவது பண்ணுறாருன்னா அதுக்கும் போய் ஹெல்ப் பண்ணுவார் ஸ்க்ரீன் பிளேயில். அதில் வந்து மகேந்திரன் அங்கிள் கூட வந்து நீங்கள் இப்போ நான் அப்பாலாம் இறந்ததுக்கப்புறம் கூட நான் வந்து ஒரு தடவை அவர்கிட்ட பேசினப்போ நான் வந்து பார்க்குறேம்மா அப்படிலாம் சொன்னார். ஆனால் அதுக்குள்ளே நான் வந்து பார்க்குறதுக்குள்ளே தவறிட்டார் அவர். ஓகே, அது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட் வந்து அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னா ஸ்கிரிப்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபுல்லாமே 2 பேரும் தான் உட்காந்து இது பண்ணுவாங்க. மகேந்திரன் சார் எழுதின ஸ்கிரிப்ட் 2இல் 1 அப்பா வந்து நாடகமாக போட்டார். அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அந்த நாடகம் தான் பின்னாடி தங்க பதக்கன்ற படமாக ஆச்சு. அதை பற்றி சொல்லுங்கள். அப்பா வந்து சண்முகா தியேட்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா ட்ரூப் வச்சுருந்தார். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டீம்ஸ் அதுலேருந்து நிறைய உருவாகியிருப்பாங்க. அதில் வந்து மகேந்திரன் அங்கிள் ஒருத்தர். அதில் வந்து இளையராஜாவுடைய அண்ணன் திரு பாஸ்கர் அவர் பற்றி கேள்விப்பட்டு பாஸ்கர் அண்ட் கங்கை அமரன் அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ட்ராமாவுக்கு வந்து மியூசிக் போட்டிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது இந்த விஷயம். ஸோ அப்பத்துலேருந்தே அப்பாவுக்கு வந்து அவங்களும் பயங்கர க்ளோஸு. மகேந்திரன் அங்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட் நல்லா டெவலப் பண்ணி இந்த ட்ராமா வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல் ட்ராமாவை வந்து சண்முகா தியேட்டர்ஸில் வந்து ஒரு 100 நாடகங்கள் வந்து அரங்கேற்றம் பண்ணிட்டாங்க.
அதுக்கப்புறம் வந்து அந்த அரங்கேற்றம்லாம் நல்லபடியாக ஆனதுக்கப்புறம் இவர் சிவாஜி கணேசன் அவரே தானாக வந்து பார்த்தாரா இல்லை வந்து அவர் இன்வைட் பண்ணி இது தலைமை தாங்கத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்களா தெரியல 100வது நாடகத்துக்கு. அப்போ அவர் வந்து அந்த ட்ராமா பார்த்தோன்னே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருக்கார். சௌத்ரிங்கிற கேரக்டரில் வந்து அப்பா நடிச்சிருப்பார். அந்த கேரக்டர் வந்து அவர் அப்பா வந்து ஒரு ஸ்டேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக நடந்து அந்த ஒரு பயங்கரமான ஒரு சீன் ஒன்று வரும். பையன் ஏமாத்தினது ஏதோ ஒரு சீனில் வந்து நடந்து வருவார். ஒரு ரஜினி இவரை பார்த்தீங்கன்னா கூட சிவாஜி அங்கிள் நடந்து வரது கூட அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். அப்பா வந்து ரொம்ப பயங்கர ஸ்லோவாக வந்து பயங்கர அப்ளாஸ் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சீன் அது. ஸோ அந்த ட்ராமாவை கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு 10 தடவை வந்து அவர் பார்த்துருக்காரு. அது பார்த்த உடனே பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகி இந்த ட்ராமாவை நான் வாங்கிக்கிறேன்னு அப்படின்ற மாதிரி சார் தான் சொல்லுவார் அவர் வந்து அப்பாவை. ஏன்னா இவர் கொஞ்சம் கோவக்காரங்கிறனால எல்லாருமே ரொம்ப இதுவாக தான் பேசுவாங்க. அப்பா அவர் வந்து நான் இந்த இது வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ அப்பாவும் சரின்னு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் ட்ராமா இது பண்ணாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு 2 பேர்த்துக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. அப்போ எஸ்ஏ கண்ணன் தான் வந்து அந்த ட்ராமாவுக்கு வந்து டைரக்டர். இவர் வந்து மகேந்திர அங்கிள் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர். ஸோ எஸ்ஏ கண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து எப்போவுமே ரெகுலராக வந்து சிவாஜி நாடக மன்றத்தில் அவர் தான் டேரக்டராக இருப்பார். எஸ்ஏ கண்ணன் அவர் நிறைய படத்தில் கூட நடிச்சிருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம், எஸ்ஏ கண்ணன் நம்ம நடிகர் அவர் தான் இந்த ட்ராமாக்கும் வந்து டேரக்டராக இருந்திருக்கார். அப்போது ஏதோ ஒரு பணத்து விஷயமா ஏதோ ஒன்று கொடுக்கல் வாங்கல் விஷயமா அந்த ட்ராமாவை வாங்கினதுக்கப்புறம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒரு டக் ஆஃப் வார் நடந்திருக்கு. அப்போது வந்து எஸ்ஏ கண்ணன் தான் நடுவில் இருந்து சமாதானப்படுத்தியிருக்கார். ஸோ அந்த ட்ராமா அதுக்கப்புறம் வந்து திரைப்படமாக வரும்போது உங்களுடைய தந்தையார் திரு விகேஆர் அவர்கள் வந்து அந்த படத்தில் நடிச்சிருப்பார். அந்த கதாபாத்திரத்தை வந்து ஆக்சுவலாக எங்கள் அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய கதாபாத்திரம். இவங்களுக்கு நடந்த டக் ஆஃப் வார்னால அந்த கதாபாத்திரத்தையே அவர் கொடுக்கல. அந்த மாதிரி உங்க அப்பா வந்து எங்க அப்பாவோட பாத்திரத்தை வந்து திருடி இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த ட்ராமாவில் அது வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, எம்ஜிஆர் நாடக மன்றத்தில் இருந்து எம்ஜிஆரை பிடிக்காம அவர் பிரிஞ்சு கருணாநிதி அவர்கள் வந்து லெட்டர் கொடுக்குறாரு, இது சிவாஜி நாடக மன்றம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ராமா நிறைய போட்டிருக்காங்க. இந்த டக் ஆஃப் வார் நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இதுவும் படங்களும் 2 பேர் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய படங்கள் வந்து படங்கள் நடிச்சிருப்பாரு. எம்ஜிஆரோட நடிச்சாரு, ஆமாம் சிவாஜி அவர்களும் நடிச்சிருந்தாரு. எங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய இதுவே இருக்கு. அதாவது சிஎம் எல்லாத்தையும் இவர் ஜெயலலிதா அவங்க கூட நடிச்சிருக்காரு. குருதர்ஷனைங்கிற படத்துல நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா பெரிய ஆட்கள் கூடயுமே நடிச்சிருக்காரு. ஸோ சிவாஜி நாடக மன்றத்தில் அப்படி நடிச்சிருக்கும் போது நீங்கள் கௌரவம்னு ஒரு படம் வந்து ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவாங்க. அப்பாவும் சிவாஜி கணேசன் அவர்களும் மீட் பண்ணக்கூடிய ஒரு சீன் இருக்கும். பங்காளிகள் பகையாளிகள் நம்ம வந்து இதுலயே சந்திப்போமா அப்படின்னு சொல்லுவார். அந்த சீனை வந்து எல்லாரும் அப்போ கிண்டல் பண்ணுவாங்க, ஏன் உனக்கு இருந்த கோவத்தெல்லாம் அங்கே காமிச்சியா அப்படின்னு சொல்லி பேசுவேன். ஸோ அந்த மாதிரி அவங்க 2 பேத்துக்குள்ள தொடர்பு வந்து அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் அப்பா வந்து சினிமா கொஞ்சம் நிறைய வந்து தனியாக வாழ்ந்த இது வந்த டேஸ் எல்லாம் வந்துருச்சு. அப்புறம் தான் வந்து 1982 அப்படின்னு நினைக்கிறேன் நான். அவரோட அப்பாவோட ஃபர்ஸ்ட் படம் வந்து மாயா பஜார். மாயா பஜார் வந்து 1957 அதில் தான் வந்து ஆமாம் 57ல் அவர் வந்து மாயா பஜார் பண்ணார். அப்புறம் இது அவரோட பீக் ஆரம்பிக்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1982ல் தூரில் நின்று போச்சுன்னு ஒரு படம் பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் வந்து எனக்கு வந்து அந்த படத்தை ஆக்சுவலாக சொல்லணும்னா எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பாவோட ஒரு படமும் நான் பார்த்தது கிடையாது. ஏன்னா நான் ரொம்ப அப்பா சென்டிமெண்ட் இருக்க ஒரு ஆள். அந்த தூரில் நின்று போச்சுல பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் குடுமா. எங்கள் அப்பா பற்றி நான் பேசவே மாட்டேன் எப்போவுமே. இன்னும் என்னால் பேச முடியாதுங்களால. உலகத்தில் அழுக வைக்கிறது 2 பேர். ஒன்று எங்கள் அப்பா, இன்னொன்று ஒரு கிளி வச்சுருக்கேன். இதுக்காக மட்டும்தான் அழுவேன். மற்ற எல்லா பிரச்சனையும் தைரியமாக டேக்கிள் பண்ணிடுவேன். என்னால் இது மட்டும் பண்ணவே முடியாது. அதில் தூள் நின்று போச்சுல, எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் எப்படி இருப்பார் அப்படியே இருப்பார். அப்படியே நேச்சுரலாக. அதுதான் அந்த படம் வந்து நான் எங்கள் அப்பா செத்ததுக்கப்புறம் ஒரு படமும் பார்த்ததில்லை. அப்பா வந்து 1982ல் வந்து தூரில் நின்று போச்சு படம் பண்ணார். அது அப்பாவுக்கு ஒரு பெரிய ஹிட் ஆக்சுவலாக. அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுலக்ஷனா வந்து பொண்ணாக நடிச்சிருப்பாங்க. எங்கள் வீட்டில் எப்படி பேசுவாரோ,
எங்கிட்ட எப்படி பேசுவாரோ ஒரு அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, எங்கள் அப்பான்னு கூப்பிட்ற நிறைய ஹீரோயின்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் இன்னைக்கு அதாவது அப்பான்னு தான் கூப்பிடுவாங்களே. அந்த லெவலுக்கு ஒரு நல்ல அப்பா கேரக்டர் அது கிடச்சி. அதுதான் ஃபஸ்ட்டு அவரோட இது. அதுக்கு அடுத்தது வந்து 3 முகம். இது ஆக்சுவலாக ஏப்ரலில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். தூள் நின்று போச்சு 1982ல். இது வந்து அக்டோபரில் வந்துச்சு 3 முகம். ஸோ ஆக்சுவலாக வந்து அந்த 2 படத்தோட ஹிட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பா இது ஃபுல்லாமே நிறைய குணச்சித்திரமும் வந்துச்சு, நிறைய வில்லன் கேரக்டர்ஸும் வந்துச்சு. ஏன்னா அப்பாவோடது வந்து வித்தியாசமான விஷயங்கள் என்னென்னா மேனரிசம்ஸ் இருக்கும். அப்பா அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு படத்துலையும் இதில் அது பேர் என்னது, சின்ன பூவை மெல்ல பேசுன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா இப்படி காது இப்படி பண்ணுவார். ஆமாம், ஒன்னொன்றுலையும் அப்பா பண்ணுறது தான் அப்படி பேசுறதுலாம் வந்து ஒரு மாதிரி, அது ஒரு மாதிரி பண்ணுவார் வித்தியாசமா. அந்த இது வந்து அதுக்கப்புறம் நான் அது நிறைய பார்த்து சத்யராஜ் கிட்ட தான் பார்த்தேன். அது வந்து வேற மாதிரி அவர் கொண்டு போனார். ஆக்சுவலா அப்பாவோட மேனரிசம் எல்லாத்துலயுமே ஒரு மேனரிசம் கொண்டு போறாரு. ஆமா அப்படின்னு சொல்லுவார். விற்கிறது ஒண்ணு வரும், காலையில இருந்து சாப்பிடல எனக்கு வேலை செய்யற வீட்லயே தின்னுட்டு வரதுக்கு. ஸோ ஒரு இதுலயுமே வந்து வீட்டில் உட்காந்து எங்ககிட்ட ஆக்சுவலா வந்து என்ன பண்ணுவாருன்னா டிஸ்கஸ் பண்ணுவாரு. படம் வருதுடா புதுசா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், நிறைய இங்கிலீஷ் படம் பார்ப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ஆர்ட்லி சேஸ்னு ஒருத்தர் பழைய காலத்து ஒரு நாவலிஸ்ட் இருக்காரு. அப்பாவுக்கு வந்து ஆக்சுவலாக அப்பா எஸ்எஸ்எல்சி, சரிங்களா, எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணவர். ஆனால் இங்கிலீஷ் படிப்பார். அதே மாதிரி மேட்ச்னா அவருக்கு அவ்வளோ ஒரு பைத்தியம். அதாவது கிரிக்கெட் வந்து எப்படின்னா, நான் ஸ்கூலுக்கு கட் அடிச்சுட்டு எங்கள் அப்பா கூட உட்காந்து கிரிக்கெட் பார்ப்பேன், ஸ்கூலுக்குலாம் போகாமல். அந்த கமெண்ட்ரி வந்து முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிவிலாம் கிடையாது பார்த்தீங்களா, ஃபுல்லாமே வந்து நம்ம ரேடியோவில் கமெண்ட்ரியில் வந்து அவன் பேசுறது எங்களுக்கே எப்படி, ஏன்னா அப்போல்லாம் தமிழ் கமெண்ட்ரிலாம் கிடையாது, ஒன்லி இங்கிலீஷ் கமெண்ட்ரிஸ் தான் இருக்கும். அவங்க பயங்கரமான லாங்குவேஜில் இங்கிலீஷ் லாங்குவேஜில் பேசும்போது அதெல்லாம் கரெக்டாக வந்து இது பண்ணுவார். அது மாதிரி இந்த நாவல் படிக்கிறது, இங்கிலீஷில் படிக்கிறது, அதேமாதிரி நிறைய இங்கிலீஷ் மூவிஸுக்கு நிறைய கேசட்ஸ் வாங்கி பார்க்கறது, இதெல்லாமே அதுதான் அவரோட அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்க்கெலாம் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஆமாம் ஆமாம், அதனால அது வந்து ரெகுலராக அவர் அந்த ஒரு ஹாபி வச்சுட்டே இருப்பார் எப்போவுமே படிக்கிறது. அதே மாதிரி ஃபேமிலியில் அவருக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் யார் இருக்காங்க அவருக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய காலத்தில் வந்து அப்பா இறந்து போகிற வரைக்குமே வந்து பரிமளம் அங்கிள் வந்து கூடவே இருந்தார். பரிமளம் அங்கிளோட நாங்கள் எல்லா பரிமளம் நான் சொன்னேன் இல்லையா, ஸ்கூலில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஸ்கூலில் வந்து ஆமாம் கூட படித்தவர். அவருக்கு வந்து அவங்க ராணியம்மா வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவோட எல்லா படத்தும் ப்ரிவ்யூ போடும்போதுலாம் வந்துடுவாங்க. பரிமளம் அங்கிள், அவரோட பொண்ணு இளவரசின்னு நினைக்கிறேன், நான் சின்ன பிள்ளை அப்போ, அப்புறம் வந்து ராணியம்மா எல்லாருமே வந்து படத்துக்கு வந்துடுவாங்க. ஸோ அந்த காலத்தில் அவங்க இருந்தாங்க. அப்போது அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கும்போது விஸ்வநாதன், நரசிம்மன் சொல்லிட்டு 2 ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா வளர்ந்து வந்தப்போ, இப்போ ரீசெண்டாக கடைசியாக கூட நான் போய் அவரை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்தேன். விஸ்வநாதன் அங்கிள் அவர் இறந்துட்டார், இப்போது நரசிம்மன் அங்கிளும் இறந்துட்டாங்க. அப்புறம் வந்து சினிமா அப்படின்னு பார்க்கும்போது சினிமாவில் ரொம்ப அதாவது வாடா போடா அவனே இவனேன்னு பேசிக்கிறதுல ஸ்ரீகாந்த்னு ஒரு நடிகர் இருந்திருப்பார். அவரு பயங்கர க்ளோஸ். அவரு மேஜர் சுந்தரராஜன், அப்புறம் வி கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் இருப்பாரு, அவர் பழைய இது அதெல்லாம் இருப்பாரு. அவரும் 3 பேருமே வந்து ரொம்ப க்ளோஸ், அதாவது சினிமா சர்க்கிளில். அது இல்லாமல் சரத்பாபு வந்து மெட்டின்னு ஒரு படம் மகேந்திரன் அங்கிளோட படத்தில் வந்து அப்பா வந்து பயங்கர என்ன சொல்றது, அவ்வளோ ஒரு இது இருக்கும். அந்த படம் வந்து எப்படி சொல்றது, இந்த எல்லாருமே சொல்லுவாங்க அப்பா வந்து உண்மையாக தண்ணி அடிச்சு நடிச்சாரா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், ஏன்னா அந்த மெட்டியில் வந்து ஃபுல்லாக ட்ரக், ஃபுல்லாக தண்ணி அடிக்கிற அந்த கேரக்டர் தான் இருக்கும். அவர் வந்து 2 பேரும் பையனும் அப்பாவும் சண்டை போடுற மாதிரி ஒரு சீன் வரும். ஆக்சுவலாக அதில் சண்டைலாம் போட்டு உருண்டு பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் கிழிச்சு விட்டு, அவர் எவ்வளோ வெயிட் இருப்பார், சரத்பாபு வந்து பயங்கர வெயிட்டு. இவர் வந்து அப்பாவுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்பா விஷயம் நிறைய நான் வந்து பகிர்ந்துக்க முடியும். அப்படின்னா கொஞ்சது பார்த்தீங்கன்னா எல்லாரும் கொஞ்சது எப்படி கொஞ்சுவாங்க, இப்படி கிள்ளி கொஞ்சுவாங்க. எங்கள் அப்பா வந்து கடிச்சு கொஞ்சுவார், கடிச்சு வச்சிருவார், இல்லை அடிப்பார். எனக்கும் அந்த பழக்கம் இருக்கு, கடிக்க மாட்டேன், அடிச்சு ரொம்ப பிடிச்சதுன்னா அடிக்க தான் செய்வேன். இப்படி அடிச்சு அந்த மாதிரி தான் இது அந்த லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதே வந்து வித்தியாசமாக இருக்கும் அவர்கிட்ட. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரங்கள் வந்து அப்பாவுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா சொன்ன விஷயம் அந்த நேரம் தான் நேரம், அந்த மாதிரி ஒரு கரெக்டாக அதை இது கடைபிடிப்பார். அந்த மாதிரி ஒரு பர்சன் அவர். கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய், சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய், எல்லாமே கரெக்ட். இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees கேஷ்பேக் பெறுங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.